திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 3 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேரின் மரணத்துக்கு திமுக அரசே பொறுப்பு என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் திமுக அரசை விமர்சனம் செய்தும் புகார்களை அறிக்கையும் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. 15 நாட்களாக குடிநீரில் பிரச்சனை இருப்பதாக மக்கள் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காத விளைவே இந்த உயிரிழப்புகள் என மக்கள் கூறுகின்றனர். மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போல இந்த முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன், அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று செயல்படுகிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதே போல ஆட்சிக்கு வருவதற்கு முன் மனுக்களை வாங்கி ஒரு பெட்டியில் போட்டார். இதனை நான் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றவில்லை என்றால் கோட்டைக்குள் வந்து என் கதவை தட்டி கேள்வி கேளுங்கள் என்றார். அந்த மனுக்களையே அவர் இன்னும் நிறைவேற்றிய பாடில்லை. இப்படிப்பட்ட முதல்வர் ஆளும் அரசும் அதே போன்று மக்களின் மனுக்களுக்கு கொஞ்சமும் மதிப்பளிக்காத அரசாகவே இருக்கிறது. மக்களின் குறைகளை கேளாத, நிறைவேற்ற வக்கில்லாத இந்த திமுக அரசு ஒரு கோமா அரசு என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார். உடனடியாக இந்த உயிரிழப்புகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுக்க குடிநீரை சுகாதாரமான முறையில் வழங்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன்.